புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஐபிஎல்ல தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேட்ச் குஜராத் vs பஞ்சாப். பஞ்சாப் புதிய டீமோட களமிறங்குறாங்க, புதிய கேப்டனோட களமிறங்குறாங்க, புதிய கோச்சோட களமிறங்குறாங்க. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம கூட டாக்டர் வி கிரி, ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நடக்க போற மேட்ச் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க மேட்ச்ல? இன்னைக்கு ஐ எம் சப்போர்ட்டிங் குஜராத். ஓகே. ஏன்னா இட்ஸ் தமிழ்நாடு டீம் ஆல்மோஸ்ட். ஓகே, சிஎஸ்கேல தமிழ்நாடு டீம் பிளேயர்ஸ் எடுக்காம ஒரு வருஷம் இருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் தான் 2 பேர் விளையாடுறாங்க, விஜய் சங்கர் அண்ட் அஸ்வின். பட் இவங்க குஜராத் எப்போவுமே மினிமம் 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ் வச்சு விளையாடுறாங்க. அதனால அதுவும் என்னோட பாய் சாய் சுதர்ஷன் அங்கே விளையாடுறாரு. ஸோ அதனால கண்டிப்பாக நான் குஜராத் சப்போர்ட்டர். நான் ஆக்சுவலா குஜராத் கிட்ட ஒரு 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 இது இருக்கு இல்லையா, அவங்க பவர் பிளேல சரியா யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற லாஸ்ட் சீசன்ல பவர் பிளேல ரொம்ப கம்மியா அடிச்ச ஸ்கோர்ல நம்பர் 1 குஜராத். ஆமா, 10th பிளேஸ்ல இருக்காங்க. ஆமா, இந்த வருஷம் அதை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. குஜராத்தை வெரி குட் சைடுன்னு சொல்ல, ஐ எம் சப்போர்ட்டிங் பிகாஸ் நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான். மற்றபடி நாட் அ வெரி குட் சைட். அண்ட் ஐ டோன்ட் சே தட் குஜராத் வில் கோ டு ஃபைனல்ஸ். நோ, அந்த அளவுக்கு டீம் கிடையாது. ஏன் நமக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க ஒழிய டீம் ஸ்ட்ரென்த் அவ்வளோ கிடையாது. போன தடவை நல்ல போலர்ஸ் வச்சிருந்தாங்க. ஷமிலாம் ஆமாம், ஆக்சுவலாக பர்பிள் கேப் வின்னர்லாம் இருந்தான். மொத்தத்தில் சைடு ஸ்லைட்லி டிப்ளீட்டட். மில்லர் வேற இல்லை. ஆமாம், அவரும் இங்கே எல்எஸ்ஜி போயிட்டாரு. ஸோ நாட் அ குட் சைட். பட் இது பஞ்சாப் ஆன் பேப்பர் லுக்ஸ் பெட்டர். ஓகே, சாலிடா இருக்கு. சைடு நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தாக்க ஆக்சுவலா டீமே அவங்க கொலாப்ஸ் பண்ணி திரும்ப கலைச்சு போட்டு திரும்ப சேர்த்துருக்காங்க. ஆன் பேப்பர் கிங்ஸ் 11 லுக்ஸ் எ பெட்டர் சைட். ஓகே, ஏன்னா நீங்க சொல்லலாம் இவர் இருக்கான் ரிக்கி பாண்டிங், ஸ்ரேயா சையர்லாம் ஐ டோன்ட் ரேட் இம் தட் ஹை. இவங்க 27 கோடி கொடுக்கலாம். பட் அதெல்லாம் நான் ஐ டோன்ட் கன்சிடர் them சாம்பியன்ஸ் கேப்டன் பிரெய்னி. he was rejected by KKR. நான் திருப்பி சொல்றேன். KKR அவன் லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அமிச்சாங்க அவனை. அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அப்புறம் இவங்க 27 எடுத்தாங்க. அது உள்ள என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஏன் அவன் KKR விட்டு போனான், KKR அவனை அமிச்சாங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா, அந்த நியூஸ் வெளியே வரல. ஆனா பஞ்சாபுக்கு போயிட்டு அவங்க 26.75 crores ஏதோ கொடுத்து எடுத்திருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் மீனிங்லெஸ். ஓகே, he doesn't deserve that much money, right? பட் அவங்களுக்கு நல்ல டீம் வச்சிருக்காங்க. முக்கியமான பிக்கு இந்த ஆப்ஷன் என்ன பண்ணாங்க, மார்க்கோ என்சன். செம்ம பிளேயர் அவன். சவுத் ஆப்பிரிக்கன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் bowler and a good bat, very good all-rounder. Today he is one of the top cricketer for T20. Okay, then நம்ம ஆர்ஷ்தீப் சிங். T20ல செம்ம பிளேயர் அவர். பவர் பிளே விக்கெட் டேக்கர். பவர் பிளேல இருக்கிற. இன்ஃபேக்ட் நான் ஆர்ஷ்தீப் சிங்கை ஓடிஐ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே எடுத்துருன்னு சொன்னேன். ஏன்னா ஷமிக்கு பதிலாக எடுத்துருக்கலாம் வச்சிருந்தாங்க. ஆமா, கண்டிப்பா நியூ பால்ல 2 விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்து போடுவார். 2 ஓவர்ல 2 விக்கெட் எடுத்துருவாரு. அது மாதிரி போல. பட் அவங்க சான்ஸே கொடுக்கல அவருக்கு. ஸோ தட்ஸ் பேட் லக். நவ் கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம் பார்த்தாக்க தே காட் a very good batsman from ஆஸ்திரேலியா, இங்கிலீஷ். அவன் இங்கிலாண்டோட நிமித்திருக்கான் இங்கிலாண்டை. நீங்க இது அவனும் ஆலெக்ஸ் கேரி 2 பேரும் சேர்ந்து 350 அவங்க அடிச்சு திருப்பி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர் அவன். ஸோ தட்ஸ் எ வெரி குட் இன்க்ளூஷன். தென் மற்றபடி இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா இருக்காங்க ஓரளவுக்கு. நான் என்னோட 11 எப்படின்னாக்க பிரப் சிம்ரன் ஓப்பனிங் அண்ட் இங்கிலீஷ் 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க ஐ கெஸ். அது ஸ்ரேயா சையர் நம்பர் 3 ஒருவர். அண்ட் நம்பர் 4 சஷாங்க் சிங்னு ஒருத்தர் இருக்காரு. அவர். அதுக்கப்புறம் இந்த சர்ஃப்ராஸ் கான் ஒரு தம்பி இருக்காரு, முஷீர் கான் சொல்லிட்டு. இஸ் a குட் பிளேயர். ஓகே, ஆக்சுவலாக அவர் எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். இஸ் a வெரி குட் எக்ஸைட்டிங் பிளேயர் அவர். இஸ் a ஒயிட் பால் அண்ட் ரெட் பால் 2 பிளேயரும் அவர். அதுக்கப்புறமா மார்க்கோ என்சன், ஒன் ஆஃப் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இன் த வேர்ல்ட் டுடே. தென் அப்புறம் போலர்ஸ் வராங்க. முக்கியமாக ஒரு பிளேயர் விட்டேன், ஸ்டாய்னிஸ் கேன் ஓப்பன் த பேட்டிங், ஓப்பன் த bowling, bowl the slog overs. என்ன வேணா பண்ணுவார். அந்த மாதிரி பிளேயர் அவர். வெரி வெரி யூஸ்ஃபுல் பிளேயர் அண்ட் பிக் பேஷ்ல பெரிய பிளேயர் அவர் ஆஸ்திரேலியாவில். அதனால ஸ்டாய்னிஸ் இருப்பார். அது முன்னாடி ஒரு வச்சுக்கோங்க. தென் பிரார்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு. அவர் இஸ் வெரி குட் இன்க்ளூஷன், வெரி குட்
பிளேயர் அண்ட் பஞ்சாபுக்கு வந்து சின்சியரா விளையாண்டுருக்காரு நிறைய. தென் சஹல் இம்போர்ட் பண்ணிருக்காங்க, லாக்கி ஃபர்கியூசன் அவனையும் இம்போர்ட் பண்ணிருக்காங்க, ஹர்தீப் சிங் இருக்கவே இருக்காரு. ஸோ மை 11 இஸ் திஸ். ஓகே, அதனால இவங்க வந்து டெஃபினட்டா சுப்பீரியர் டீம் கம்பேர்ட் டு ஜிடி. ஆக்சுவலா பஞ்சாப் வந்து ஒரு சுப்பீரியர் டீமா சீசனுக்குள்ள வருது. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல வந்து அவங்க ஒரு சூப்பரான ஒரு டீமோட தான் வந்திருக்காங்க. ஆனா 2014 அப்புறம் அவங்க குவாலிஃபை ஆகல, பிளே ஆஃப்குள்ள கூட போல. எதனால? எல்லாம் கரெக்டு. ஆனா அவங்க வந்து ராங் பிக் பண்ணுவாங்க டீமை. நிறைய காசு கொடுத்துட்டு மட்டமான பிளேயர் எடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து பிரான்ச்சைஸ் மேனேஜ்மெண்ட் செலெக்ஷன் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்காது. இதே எஸ்ஆர்ஹெச் பண்றாங்க பாருங்க, என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க ஆக்ஷன்ல. அந்த மாதிரிலாம் பண்ணல அவங்க. எப்பவுமே ஆக்ஷன்ல அவங்க வந்து மிஸ்டேக் பண்றாங்க, டீம் செட் ஆகாது. கோச்சே ஃபர்ஸ்ட் சரியா ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அரைகுறையா கோச் பண்ணாங்க. அது 4 மேனேஜ்மெண்ட் வேற. மேனேஜ்மெண்ட் வந்து 4 ஓனர்ஸ். அதில் யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு கோச் வந்து கமெண்ட் அடிச்சாரு. கும்ப்ளே இருந்தாரு, அப்புறம் சங்கக்காரா இருந்தாரு. அதான் மாத்தி மாத்தி நிறைய கோச்சஸ் இருந்தாங்க. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகல சரியா. ஓகே, இப்போ ஜிடி வந்தோம் அப்படின்னா ஜிடி மிடில் ஆர்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா? ஜிடி நாட் அ வெரி ஸ்ட்ராங் சைட், பட் அவங்க தே பிக்ட் பட்லர். ஆமா, தட் இஸ் a very good pick. அது ஒன்று நல்ல காரியம் பண்ணாங்க. இப்போ மை 11 எப்படின்னாக்கா அதில் கில் அண்ட் பட்லர் வில் ஓப்பன் அண்ட் சாய் சுதர்ஷன் வில் பி நம்பர் 3. இதில் என்னன்னா சாய் சுதர்ஷனும் சரி கில்லும் சரி, தே ஆர் நாட் ஃபாஸ்ட் ஹிட்டர்ஸ். ஆமா, அதுதான் ப்ராப்ளம். அதனால பவர் பிளேல அந்த ஸ்கோர் வராதுன்ட்டு. பட் தே வில் நாட் லூஸ் விக்கெட்ஸ். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பாருங்க 7 for 3 டெல்லி. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப ரீபில்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இவங்க விக்கெட் லூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒன்று திங். ரெண்டாவது, நிறைய போன வருஷம் நிறைய ஃபினிஷர்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து ஃபினிஷர்ஸ் கொஞ்சம் கம்மி. ஏன்னா நம்ம மில்லர் வந்து இதுக்கு போயிட்டார், எல்எஸ்சிக்கு போயிட்டார். ஸோ இந்த டீம் இப்படி வருது எனக்கு. பட்லர் அண்ட் கில், சாய் சுதர்ஷன் நம்பர் 3, லோம்ரார் நம்பர் 4, தென் தே ஹேவ் கிளென் பிலிப், நியூசிலாந்து பிளேயர். இஸ் அ குட் இன்க்ளூஷன், நல்ல பிக். ஓகே, அதுக்கப்புறமா திவேத்தியா, இந்த பழைய பிளேயர் ஃபினிஷர். ஆமா, வாஷிங்டன் சுந்தர், தென் ரஷீத் கான். அவங்க தான் ட்ரம்ப் கார்டு. அவன் தான் ரியலி ட்ரம்ப் கார்டு. இஸ் த நம்பர் 1 ஸ்பின்னர் இன் த வேர்ல்ட். அதனால தென் தே ஹவ் காட் ரபாடா. தென் இந்தியன் பிளேயர் சிராஜ் இருக்காரு. அவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிடுவார். ஆனால் சொந்த டீம் வாங்குறாரா ஆப்போனண்ட்டுக்கு வாங்குறாரான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒன்று ரன்னு கொடுத்து வழங்கிடுவார், இல்லைன்னா நல்லா போட்டுருவார். அது மாதிரி எந்த அன்பிரடிக்டபிள் பிளேயர். தென் பிரசித் கிருஷ்ணான், அவரும் அப்படிதான் ரன்னை வழங்கி கொடுத்துருவார் சில சமயம். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஐ won't rate them very high because they have no control over white ball. Both Siraj and Prasidh Krishna டவுன் த லெக் நிறைய போடுவாங்க. பிகாஸ் அவங்க பேசிக் ஆக்ஷன் வந்து இன்ஸ்விங் ஆக்ஷன். அதனால எல்லா பாலும் ஸ்டம்பில் பிச் ஆச்சுன்னா அப்படியே லெக் சைடில் போடும். லெக் சைடில் போச்சுன்னா ஒயிட் பால் போட்டுங்க. ஸோ அதனால அந்த கண்ட்ரோல் கிடையாது அவங்களுக்கு. எனி அப்போ டெஃபினட் டீம் இருப்பாங்க. ரபாடா இருக்கார். கோட்ஸின்னு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் பாலர் இருக்கார். பட் அவருக்கு வந்து இந்த 4 ஃபாரினர்ஸில் அடி வாங்குவார் போல இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து கிளென் பிலிப் இருக்காரு, பட்லர் இருக்காரு, ஸோ ரஷீத் கான் வேறு இருக்காரு. ஸோ ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான் விளையாட முடியும் ரபாடா. ஸோ ஓகே, டீசன்ட் சைடு, பட் ஸ்லைட் எட்ஜ் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப். நாளைக்கு பிச் எப்படி சார் இருக்கும், யாருக்கு ஃபேவரா இருக்கும்? ஏன்னா வந்து யாரு டாஸ் வின் பண்றாங்களோ அவங்க வந்து பவுலிங் எடுத்து அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பவுலிங் தான் சார் T20ல ஆர்டர் ஆஃப் த டே. ஏன்னா நீங்க இப்ப இந்த பால் மாத்தலான்னு ஒரு ரூல் வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் டியூ ஃபேக்டர். அது வந்து தனி விட்டுருங்க, டியூ இருந்தால் தான் அது இப்போ. பட் என்ன கேட்டாக்க, அப்பார்ட் ஃப்ரம் டியூ ஃபேக்டர், டார்கெட்டை தெரிஞ்சுட்டு உள்ள இறங்க தான் பெஸ்ட். இன்னைக்கு பாருங்க T20ல இன்னைக்கு பாருங்க, டிசி டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. அவங்க அடிச்ச அடியில் எல்எஸ்சி அடிச்ச அடியில் எல்லாரும் சொன்னாங்க அதை பைத்தியார் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் உள்ள போட்டாங்க, பேட்டிங் அமிச்சாங்க. ஆர்ஆர் வந்து டாஸ் வின் பண்ணி, அது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது மாதிரி
ஆக்சுவலா அவங்க வந்து அவ்வளவு பெரிய லைன் அப் வச்சிருக்காங்க. அப்படி தெரிஞ்சும் நீ போய் பேட் பண்ணு ஆனால் டார்கெட் தெரிஞ்சிருச்சுனாக்க T20 வெரி ஈஸி. பிகாஸ் 20 overs யூ ஹேவ் 11 பேட்ஸ்மேன். இன்ஃபேக்ட் இம்பாக்ட் பிளேயர்ஸ் சேர்த்தா 12 பேட்ஸ்மேன். க்ளீனாக பிளான் பண்ணி விளாடலாம். சரி 200 ரன் அடிச்சிட்டாங்களா, 10 runs per over வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இம்பாக்ட் பிளேயர் பேட்ஸ்மேன் எடுத்து அவனை அடிக்க சொல்லு. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் த பிகினிங் 12 பவர் பிளேயில் வந்து 6 overs ஒரு 80, 90 அது மாதிரி அடிச்சிட்டாங்கனாக்க அப்புறம் 200 சேசிங் வந்து ஈஸி ஆகிடும். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதே நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாக்க என்ன டார்கெட் வைக்கிறதுனே தெரியாது உங்களுக்கு. அதனால் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுக்குது இன் T20. அண்ட் பிச்சு வந்து பெரிய T20 வந்து பெரிய பிச்சு கண்டிஷன் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன் சொல்கிறேன்னாக்க இப்போ மழையெல்லாம் பெஞ்சிருந்தாக்கா டாஸ் வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் இஸ் பெட்டர். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுறது. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் ஓவர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ மழை வர மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சால் கிட்டு விக்கெட் லூஸ் பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு ரன் அடிச்சுட்டு ஒரு பவர் பிளேயில் வந்து ஒரு ஹியூஜ் டோட்டல் கொண்டு வந்தாக்க மழை வந்தால் கூட உங்களுக்கு கவலை இல்லை. அந்த மாதிரி ஸோ செகண்ட் பேட்டிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். யார் டாமினேட் பண்ணுவோம் சார் மேட்ச்ல? இது வந்து T20 ரொம்ப சொல்ல முடியாது சார். இன்னைக்கு எப்படி தான் பாருங்க, LSG டாமினேட்டிங் த மேட்ச். ஆனால் மேட்ச் வாஸ் ஒன் பை DC. bowling பேட்டிங் ரெண்டுத்துலையும் LSG வாஸ் ஆன் டாப். ஓகே, பட் DC won the match. எவனோ BP சிங்கா விப்ராஜ் சிங் வந்து சமாடி அடிச்சுட்டு மேட்சை டோர்னமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டான். ஓகே, ஆக்சுவலா வந்து கிட்டத்தட்ட 35 ஓவர் வந்து மேட்ச் LSG கிட்ட இருந்தது. ஆமா, லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல வந்து DC பக்கம் வந்து. ஆமா, anyway good match, really good match. I enjoyed watching it. And இதுதான் வந்து T20 த்ரில்லிங் மேட்ச். நான் கூட இது பவர் பிளே இது ஐம் சாரி சூப்பர் ஓவர் வரும்னு நினைச்சேன். 6 அடிச்சார், 4 அடிச்சிருந்தாலும் சூப்பர் ஓவர் வந்துருக்கும். அதனால ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. GT டீம் வந்து நான் 11 போட்டேன். ஆனால் அதில் வந்து சாய் கிஷோர் நான் இன்க்ளூட் பண்ணலை. பட் சாய் கிஷோர் இருப்பார் அதேமா GTல. நான் ஏன் இன்க்ளூட் பண்ணேன்னாக்கா ஆல்ரெடி ஸ்பின்னர்ஸ் வந்து ரஷீத் கான் இருக்காரு, டிவேட்டியா இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் வெரைட்டியாக கொடுத்தேன். வாஷிங்டன் சுந்தர் பதிலாக சாய் கிஷோர் விளாடலாம். ஏன்னா சாய் கிஷோர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இஸ் அ குட் ஆல்ரவுண்டர் ஆல்சோ. ஓகே, ஸோ அதனால் ஐ மேக் மை கரெக்ஷன். அண்ட் ஷாருக் கான் வேறு இருக்காரு. ஆமாம், அவர் வந்து பயங்கர ஃபினிஷர். ஷாருக் கான் நம்பர் 4ல வருவாங்க அப்படின்ட்டுலாம். நம்பர் 4ல வரதோட நான் நம்பர் 6 நம்பர் 7ல வச்சுப்பேன். இப்போ வாஷிங்டன் சுந்தர் இல்லைனாக்க டிபேட்டியா ரஷீத் கான் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி ஷாருக் கான் அனுப்பலாம். ஸோ மொத்தத்தில் வந்து லாஸ்ட் மினிட் அந்த இதை பார்த்துட்டு டிசைட் பண்ணிப்பாங்க அவங்க. இதில் ஒரு பிளேயர் வந்து இம்பாக்டாக வச்சுருப்பாங்க. ஓகே, ஈவினிங் மேட்ச் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. ஆமாம், நன்றி சார்.